ஹலோ ப்ரோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சகா சுரேஷ். ஆல்மோஸ்ட் நான் வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், என்னடா நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளோட சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னடா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சரி, நம்ம பேசுகிறது மேக்ஸிமம் இதை என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கும் அந்த டைட்டில். அப்போ தோணுச்சு, இந்த மண்டபங்கள்லாம் டெக்கரேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த பிஸ்னஸ்லேயும் ஒரு நல்ல காசு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதுக்கு தேவைப்படும். பட் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் அண்ட் நம்மளுடைய எஃபர்ட்டும் போட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஒர்க் சார். நம்ம கிரவுண்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறோமோ இந்த பிஸ்னஸ்லேயும் நல்ல காசு இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். ஒரு மண்டபம் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை ஒரு மேனேஜர்கிட்ட தான் பேசி தான் மண்டபம் புக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த கஸ்டமருடைய கான்டாக்ட் பார்த்திங்கன்னா மேனேஜர் கையில் இருக்குது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஒர்க் இறங்கி நல்லா எல்லாம் ஒரு 100 மண்டபம் நல்லா பேசி, சார் இந்த மாதிரி பண்ணுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட பேசிட்டு, அதுக்கப்புறம் மேனேஜர் மூலயமா அந்த பர்டிகுலர் டேட்டில் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஆர்டர் எடுத்திருக்காங்கல்ல அவங்க, அந்த கல்யாண ஆர்டரு, அந்த கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட நம்ம கூப்பிட்டு பேசணும் அப்படின்னாலே ஓரளவு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம ஜெயிச்சிட்டோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறதுன்றது நமக்கு ஃபஸ்ட்டு பெரிய விஷயம். அந்த டேட்டா பேஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு மண்டப மேனேஜருங்களுடைய கான்டாக்ட் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பார்ட்டி கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக 10 பேர்கிட்ட பேசினா ஒரு ஆர்டர் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது தோணுச்சு, இந்த பிஸ்னஸ் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த மண்டபம்லாம் இப்போ டெக்கரேட் பண்ணுறாங்க இல்லையா, பூ மாலை, இந்த தூண், அதுக்கடுத்து இந்த ஸ்டாச்சு, இந்த சிலையெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி டிசைனிங்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் இது. ஸோ இவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் பண்ணி தராங்க. நான் இங்கே வரும்போதே ஒரு 4-5 பேர், அதாவது லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க இவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய யாழி மாதிரி இருக்கும், நம்ம தாம்பூலத்தட்டு மாதிரி பெருசாக இருக்கும், உள்ளே தண்ணி வச்சுட்டு ஃப்ளவர்ஸ் டெக்கரேட் பண்ணுறாங்கல்ல அந்த இது சுற்றி இந்த தூணெல்லாம் டிசைன் பண்ணுறாங்கல்ல மண்டபத்தை சுற்றி, அதாவது அந்த பொண்ணு மாப்பிள்ளை உட்கார அந்த மேடையை சுற்றி தூண் டிசைன் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி தூண். அதில் இது சின்னது, இது 6 அடி இருந்தது. இவங்க இது எதையுமே ரெண்ட்டுக்கு விடலை, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல் தான். இது அந்த ஃபால் சீலிங் டிசைன் மேலே ஒரு மண்டபம் மாதிரி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற அந்த ஃபால் சீலிங்கோட டிசைனு. இதெல்லாம் பில்லர்ஸு எல்லாமே 6 அடி, நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க தெரியுமா ஒரு சிலர். அந்த மேடையோட லுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கோல்டு கலரில் தகன்னு மின்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுற பேட்டர்ன் தான் இது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் பாறை, கல்லில் செதுக்குனா எப்படி இருக்கும், அந்த கோயிலில் இருக்கும் தெரியுமா தூண்கள், யாழி, அந்த மாதிரி டிசைனு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 அடி இருந்தது. இது எல்லாமே ஒரு செட் அப்படியே முன்னாடி, ஏன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் டிசைன் பண்ணுறது தான் இது, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு போடும்போது இந்த வீடியோ நமக்கு கண்ணில் தென்பட்டுச்சு, இந்த ஷாப் தென்பட்டுச்சு. ஸோ இதை ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி. இது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இதை எடுத்து பண்ணினாங்க அப்படின்னா நல்லா சக்ஸஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு கஷ்டம்தாங்க, எந்த ஒரு தொழிலுமே ஆரம்பம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதே தூணில் பார்த்தீங்கன்னா இது ரவுண்டு, இது 8 அடி இருந்தது இந்த பில்லரு. ஸோ எல்லாமே ப்ளேவுட் இருக்கு இல்லையா, அந்த சுண்ணாம்பு வச்சு செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நான் சும்மா நார்மலாக மொபைலில் எடுக்கும் போதே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கேமரா ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்களே, அவங்க இதை பிக்சரைசேஷன் பண்ணும் போது வேறு லெவலில் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். லைக் இது பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனையோட நுழைவாயில் பண்ணுவாங்க இல்லையா, அரண்மனையோட என்ட்ரன்ஸு, ஸோ அந்த மாதிரி டிசைன் இது. இது சின்னதாக அந்த பூ மாதிரி டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல மணமேடையில், அந்த பூ ஸ்டாண்டு மாதிரி, அதோட அந்த செடி மட்டும் இருந்தது.
அதுக்கு மேலே நம்ம அப்படியே பூ எல்லாம் டெக்கரேட் பண்ண வேண்டியதுதான். அதாங்க இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரியேட்டிவிட்டி தாங்க. நம்ம எந்த ஒரு கண்ணோட்டத்தில் இதை பார்க்குறோமோ அது மாதிரி நம்ம டிசைனிங் பண்ணி நம்ம கொண்டு வரணும். இந்த எப்படி சொல்கிறது, கலாமந்திர் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலை நயத்தோடு ஒரு சில ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா. எடுத்து பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து சூப்பர் ஒர்க்குங்க. நம்ம வேலையும் நம்ம நல்லா பிடிச்சி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு மேலே அந்த கூம்பு மாதிரி வைப்பாங்கல்ல, இதெல்லாம் வெயிட்லெஸ் தான், எதுவுமே வெயிட்டு கிடையாது. ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்ம இது பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரிட்டன்ஷன் நல்லா எடுக்கலாம். இது வந்து கிருஷ்ணர் வீணை ஊதுற மாதிரி இருக்கும். அடுத்து மயில் டெக்கரேஷனு, அந்த சேரில் டிசைன் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி, இதெல்லாம் எல்லாமே டிசைனிங் ஒர்க்கு தான். ஸோ நீங்கள் எப்படி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்குன்றதை பொறுத்து இதை நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்து அந்த மண்டபத்துக்குள்ள இப்போ நுழையும் போது இந்த ரவுண்டாக லைட் எல்லாம் போட்டு என்ட்ரன்ஸ் டிசைன் பண்ணுறாங்கல்ல, சும்மா நம்மளுடைய கெஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே லைக் ஆக்டர் மாதிரி அந்த லைட்டுக்கு கீழே வந்து அவங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும். அதாவது பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் அந்த அரண்மனை மாதிரி டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல, அங்கெல்லாம் அந்த வச்சுருப்பாங்க ஜாழி மாதிரி, அந்த மாதிரி டிசைன்ஸ். இதெல்லாம் அந்த என்ட்ரன்ஸோட லைட்ஸு எல்லாத்துலேயுமே எல்இடி பல்பு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ 4000 3000 காஸ்ட்டு சொன்னாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே மாட்டுற அந்த தூரத்தோட டிசைனு எல்லாமே இது ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். பட் நம்ம கரெக்டாக செட்டில் ஆனோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸை பிடிச்சி சூப்பராக இருக்கும் இதுக்கு ஃப்யூச்சரு. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேம் அதே தான், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிப்ரெஷேஷன் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம வண்டியை வச்சு எடுத்துகிட்டு போகிறோம், அட் தி சேம் டைம் அங்கே நம்மளுடைய நாலேஜுக்கு எட்டின மாதிரி நம்ம டிசைன் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டன் எடுத்துகிட்டு வர்றது தான். இந்த டிப்ரெஷேஷன்ன்றது எதுவும் கிடையாது, எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். அந்த இடத்த எவ்வளோ அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த மன மேடையை. இதுக்கு லைக் இன்றைக்கி எல்லாமே ஆல்பம் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 100 மாடல் வச்சுருப்பாங்க. லைக் நம்ம ஆல்பம் இருக்கு இல்லையா, அந்த ஆல்பம் பேட்டர்னில் தான் இதுவும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆல்பம் பேட்டர்னில் இருக்கிறத நம்ம அப்படியே அவங்கக்கிட்ட காமிச்சு, சார் இந்த மாதிரி ரெடி பண்ணலாமா, இந்த மாதிரி ரெடி பண்ணலான்னா அவங்க ஒரு டிசைன் சொல்லுவாங்க. அந்த டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்ம அப்படியே டிசைன் பண்ணனாலும் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் ஃப்ளவர்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் தான், இதெல்லாம் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்றது ஒரு சாம்பிள் அவங்கக்கிட்ட. இது இந்த வெல்கம் பொம்மை இருக்கும் இல்லையா வாசலில், அந்த இது எல்லாமே ரெண்டட் தான். மேலே ரிங் லைட்ஸு எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த கிளாத்ஸு இங்கே அதுவும் தேவைன்னா இவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துறாங்க. சேர் மேலே டேபிள் மேலாம் போடுறோம் இல்லையா அந்த கிளாத்ஸு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா தெரியும். ஸோ அந்த கிளாத்ஸாக இருந்தாலும் இவங்களே அதையும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரீனிஷாக டெக்கரேட் பண்ணுறது, அதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து மண்டபங்களில் நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆல்பம் மாதிரி காமிச்சு அவங்க என்ன டிசைன் சொல்கிறாங்களோ அந்த டிசைனை நம்ம அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டு 30,000 40,000 அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு வாங்குவாங்க. இதுக்கு என்ன நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே லைட்ஸ் தாங்க. உள்ளே என்ட்ரி ஆகிறப்போ 2 சைடு வைக்கிறாங்களே அந்த டிசைனிங் லைட்ஸு, அந்த லைட்ஸ் தான். ஆன் பண்ணினீங்க அப்படின்னா உள்ளே வரவங்க நல்லா அப்படி சொல்கிறது நல்லா எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் அவங்கள ஒரு மாதிரி கோல்டு கலராக காமிக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்ஸோட டிசைன்ஸ் தான். இது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 அடி, பின்னாடி இருக்குது 6 அடி, அதுக்கு லாஸ்ட் இருக்குது 8 அடி. 2 பக்கம் நிப்பாட்டி லைட் ஆன் பண்ணிங்கனாலே போதும். சென்டரில் வரவங்க வந்து லைக் எல்லாருமே நல்லா ஆக்டர் மாதிரி தெரிவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அதுதாங்க. ஸோ நம்ம மண்டபத்தில் பேசி நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். சேஃபாக எடுத்துகிட்டு வரணும். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் தான் நமக்கு. இது எல்லாமே அந்த என்ட்ரி லைட் இருக்குது இல்லையா, நம்ம ரிசீவிங் லைட்டு, அந்த ஸ்டாண்டு தான் இவ்வளோ டிசைன் இருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே லைட்டு செட் பண்ணுற மாதிரி தான் வித் ஒயர் கனெக்ஷனோடு கொடுத்துருப்பாங்க. நம்ம லைட்டு மட்டும் வாங்கி மாட்டிட்டு அகைன் திருப்பி இது எல்லாமே லைட்ஸ் தான். ஸ்டேஜில் அந்த கார்னரில் வச்சுருப்பாங்க இல்லையா, ஆன் பண்ணிங்கன்னா அப்படியே அது எல்லோ கலர் லோட்டஸ் பூ மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் எந்தளவு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க ஸ்டேஜை அப்படின்றத பொறுத்து அடுத்தடுத்து ஆடுறங்க. ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நம்ம எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்குன்னு ஒரு சொந்த வேன் இருக்கணும், அதை எடுத்துகிட்டு வர மாதிரி. அகைன் ஒரு 4-5 லேபரு,
அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஆல்பமு, மேனேஜரை காண்டாக்ட் பண்ணிக்கணும், அவங்கள வச்சு கல்யாண வீட்டுக்காரங்க அவங்கள காண்டாக்ட் பிடிச்சிட்டா போதுங்க. நம்மளுடைய டேலண்ட்டும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய வார்த்தை, நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்ற அந்த வார்த்தை, இதெல்லாம் ஸ்டேஜுக்கு பின்னாடி டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிசைனிங் தான் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி. ஒன்ஸ் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் முடிச்சு அவங்க ஆல்பத்தை பார்க்கும் போது நீங்கள் பேசுனது எல்லாமே அவங்க ஆல்பத்தில் ரிட்டன் ஆகணும். பா அவன் சொன்னான்ப்பா, அதுக்கு ஏற்ற மாதிரி மண்டபம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குப்பா, உள்ள பின்னாடி டிசைனிங்ஸ் எல்லாமே, அந்த ஆல்பத்தை பார்க்குறவங்கலாம் சூப்பர் அப்படின்னு. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளையை தாண்டி பேச போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணுறீங்களே அந்த மேடை டெக்கரேஷனு, அதுதான் கிட்டத்தட்ட அவங்க 500 ஃபோட்டோ எடுத்தாலும் 500 ஃபோட்டோலையுமே உங்களுடைய ப்ரெசன்டேஷன் தான் இருக்கும். ஸோ அப்போ எந்தளவு க்ரியேட்டிவிட்டி வேணுன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பிஸ்னஸும் எடுத்து பண்ணலாம். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு இன்னொருத்தர்கிட்ட நம்ம வேலை தேடி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் கஷ்டம்தான், ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்டர் நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போலேருந்தே உங்களுக்கு காசு. அதுக்கடுத்து 1 by 1 நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆர்டர் எடுக்கிறீங்களா, அதுக்கடுத்து அங்கே சுற்றி இருக்கிற அந்த பொஃபே ஐட்டம்ஸ் ஆர்டர் எடுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ், இதெல்லாமே நம்ம பண்ணுற டிசைனிங்ஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் ஆகுங்க. ஆனீங்க அப்படின்னா இந்த தொழில் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் நான் எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உள்ளே அவங்களே நம்ம என்ன டிசைன், இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண டிசைன் போக உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குது எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் இவங்க பண்ணி தருவாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டம் தான், ஆனால் இதுக்கு வந்து க்ரோத் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.